குன்றத்தூர்ல எப்படி குமரன் இல்லாம இருக்க முடியும்? குன்றின் மீது இறைவன் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அழகான மலை குன்றத்தூர். குன்றிருப்பதனாலே இந்த ஊருக்கு குன்றத்தூர் என்கின்ற பெயர் வந்தது. இதற்கு நிறைய பெயர் காரணம் சொல்லலாம். குமரன் இருப்பதனால் இந்த குன்றும் சிறப்பு பெற்று விளங்குகிறது. குன்றத்தூர்னு சொல்லும் போதே எனக்கு ஒருத்தர் பேரை சொல்லாம தொடருவதற்கு முடியல. அவர் யாரு அப்படின்னா, இன்றைக்கு நாம் அடியார்களினுடைய வரலாறுகளை எல்லாம் படிக்கிறோம், நாயன்மார்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், தனியடியார் தொகையடியார்னு நாம எல்லாரையும் பாராட்டி புகழ்கின்றோம். இந்த வரலாறுகளை எல்லாம் நினைவில் கொள்ளுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தெய்வ சேக்கிழார் அவதரித்த திருத்தலம் அப்படின்னா அது இந்த குன்றத்தூர் தான். இத்தனை சிறப்பு இருக்கக்கூடிய இந்த அழகான மலை மேல முருகன் எப்படி வந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் பண்றார் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சூர சம்ஹாரம் முடிந்த உடனே சுவாமி கோபம் தணிந்து அமைதியா இருக்கணும், தனக்குன்னு ஒரு அமைதியான இடம் வேண்டும் அப்படின்னு என்ன பண்றாரு, புறப்பட்டு தணிகை மலையை நோக்கி பயணிக்கின்றார். இன்றைக்கு நாம் திருத்தணிகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அற்புதமான மலையை நோக்கி அவர் பயணித்துக் கொண்டே வருகின்றார். வருகின்ற வழியிலெல்லாம் தன்னுடைய தந்தையாரை வழிபடுவதற்காக சில இடங்கள்ல சிவ வழிபாடு செய்துவிட்டு, ஏன்னா நித்திய சிவ வழிபாடு செய்வது அப்படின்னு முருகப்பெருமானுக்கு நியதி உண்டு. அவர் தன் தந்தையே ஆனாலும் அந்த சிவனை வழிபட்டுத்தான் தன்னுடைய வேலைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிற நியதி. அதனால் அவர் சிவ வழிபாடு செய்கின்றார். அப்படி அவர் இந்த வழியாக வருகின்ற போது தன்னுடைய தந்தையார வணங்கணுமே, இங்க எங்க வணங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மலை தெரியுது. இந்த மலை நல்லா இருக்கே, மலைனாலே முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும், நாம சிவ பூஜை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இந்த மலையில ஓய்வெடுத்து கொள்ளலாம் அப்படின்னு முருகப்பெருமான் வந்து பார்த்த இடம்தான் குன்றத்தூர். அந்த குன்றத்தூர்ல மலைக்கும் கீழே ஒரு சிவலிங்கம் அமைத்து அங்கே தன்னுடைய தந்தையாரை அவர் வழிபாடு செய்கின்றார். அந்த பெருமானுக்கு பேர் என்ன அப்படின்னா கந்தளீஸ்வரர் அப்படிங்கிறது சுவாமியினுடைய பெயர். கந்தன் பகைவனுடைய பராக்கிரமத்தை வற்றச் செய்பவன், சத்ரும் சோஷயதீதி ஸ்கந்தகா என அமரசிம்மம் பேசப்பட்ட அற்புதமான திருநாமத்தை உடையவர் கந்தன். அந்த கந்தன் வழிபட்ட சிவன், அதனால கந்தளீஸ்வரர் அப்படிங்கிறது சுவாமிக்கு பேரு. இன்னைக்கும் குன்றத்தூர்ல மலைக்கும் கீழே இந்த சிவபெருமானுடைய ஆலயம் அமைந்திருக்கின்றது. இந்த கந்தளீஸ்வரரை வழிபாடு பண்ணிட்டு முருகப்பெருமான் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா அப்படி போய் அந்த மலை மேல அழகாக நின்ற இடம் இன்றைக்கு நாம் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய குன்றத்தூர் முருகப்பெருமானுடைய ஆலயம். இந்த மலை மேல முருகப்பெருமான் 3.25 நாழிகை, அதாவது ஒரு முகூர்த்த காலத்துக்கு தங்கியிருந்தார். திருத்தணிக்கு முன்னாடி குன்றத்தூர்ல கால் பதிச்சு நின்ன காரணத்தினால இந்த தலத்துக்கு ஆதித்தலம் அப்படின்னும் பிரணவத்தலம் அப்படின்னும் பேரு. தென்தணிகை அப்படிங்கிற சிறப்பு பெயராலும் இது அழைக்கப்படுகிறது. ஆதித்தலமாக விளங்கக்கூடிய குன்றத்தூர்ல வேல்மாறல் மந்திரத்தை நாம படிச்சோம் அப்படின்னு சொன்னா அதீதமான பலன் கிடைக்கும் அப்படின்னு பலாயிரக்கணக்கான பக்தர்களினுடைய அனுபவ நம்பிக்கை. நாமும் இந்த முருகப்பெருமான வேல்மாறல் படித்து வணங்கி பலன் பெறலாம். சுவாமி எப்படி வந்தார் அப்படிங்கிற வரலாறை நம்ம பார்த்துட்டோம். இதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சுவாமி இந்த ஆலயத்துல வடக்கு நோக்கி காட்சி தருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. பொதுவாகவே முருகப்பெருமான் வடக்குல இருக்கிறார் அப்படின்னா அதி விசேஷமான நலனை தரக்கூடியவர். நம்ம இருக்கிற இடத்திலிருந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னா திசை மாறிய கடவுள்கள் நமக்கு நிறையவே நலன் கொடுப்பாங்க. சிவபெருமான் திசை மாறி இருந்தாலும் அது விசேஷம், முருகன் திசை மாறி இருந்தாலும் அது விசேஷம். அதனால இங்க இருக்கக்கூடிய முருகன் வடக்கு திசை நோக்கி இருப்பது அப்படிங்கிறது அதி விசேஷமானது. அவர் மட்டும் இல்லைங்க, வள்ளியோடும் தேவசேனையோடும் சுவாமி இங்கே காட்சி தர்றார். அதுதான் இந்த ஆலயத்தினுடைய தனிப்பெரும் சிறப்பே. அதிலேயும் இந்த ஆலயத்துல ஒரு அதிசயமும் இருக்கு. என்ன அதிசயம் அப்படின்னு கேக்குறீங்களா? சுவாமியை நம்ம நேரா நின்னு பார்த்தோம்னா முருகன் மட்டும் தான் தெரிவார். வள்ளி தெய்வயானை இருக்குன்னு அம்மா சொன்னாங்களே அப்படின்னு நீங்க நேரா நின்னு பாத்தீங்கன்னா வள்ளியும் தெரிய மாட்டாங்க, தெய்வயானையும் தெரிய மாட்டாங்க. அப்போ வள்ளி தெய்வயானையை எப்படி பாக்குறது அப்படின்னா, நீங்க ஒரு பக்கமா போய் நின்னீங்க அப்படின்னா ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய தெய்வயானை அம்மையார் தெரிவாங்க, மாறி அந்த பக்கம் வந்து நின்னீங்கன்னா வள்ளி அம்மா தெரிவாங்க. ஏதாவது ஒரு பக்கத்துல இருந்து நீங்க பார்க்கும்போது ஒரு தேவியத்தான் பார்க்க முடியும், 2 தேவியை இங்கே இணைந்து பார்க்க முடியாது. ஒரு தேவி சுவாமி,
இந்த 2 பேரை மட்டும்தான் நம்மால ஒவ்வொரு பக்கத்திலேயும் தரிசனம் செய்ய முடியும். இது போல கருவறை அமைப்பு அமைய பெற்றிருக்கக்கூடிய ஆலயங்கள் மிக மிக குறைவு. அப்படி ஒரு அதிசயமான ஆலயம் இந்த குஞ்சத்தூர் முருகப்பெருமானுடைய ஆலயம்.